வாழைப்பூ வடை செய்ய போகிறோம். வாழைப்பூ வடை செய்கிறதுக்கு வாழைப்பூவை முதல்ல க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டு அதில் உள்ள நரம்பை எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம். தேவையான பொருட்கள்: ஊற வச்ச கடலைப்பருப்பு 100 கிராம், கட் பண்ண வாழைப்பூ, ஒரு வாழைப்பூ எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயத்தை இல்லாட்டி சின்ன வெங்காயம், உங்களுக்கு எந்த வெங்காயம் இதாக இருக்கோ சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை நைஸாக கட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி வச்சுட்டு 2 மிக்சியிலே போட்டு அடிக்க போகிறேன். இந்த கடலைப்பருப்பில் இஞ்சி பூண்டு சோம்பு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு மிக்சியில் ஃபஸ்ட்டு ஒரு ஓட்டி எடுத்துக்கலாம். இதை குறைன்னு அரைக்க போகிறோம். அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், ஊற வச்ச கடலைப்பருப்பு, சோம்பு, இஞ்சி, 2 பச்சை மிளகாய், 4 பல் இல்லாட்டி 5 பல் எடுத்துக்கோங்க. பூண்டு அப்படியே தோலோடையே போட்டிருக்கேன். இதை அப்படியே மிக்சியில் அடிச்சுக்க போகிறோம். 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், கருவேப்பிலை போட்டிருக்கேன். இதை முதல்ல ஒரு ஓட்டி எடுத்துடலாம். குறைன்னு எடுக்க போகிறோம். அரைச்சி எடுத்துக்கலாம். 1 2மா தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. வெறுமனே நம்ம மசால் வடைக்கு செய்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கிறோம். இந்த அரைச்சதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்குவோம். அதே மிக்சி ஜாரில் அந்த வாழைப்பூவை, கழுவி வச்ச வாழைப்பூவை ஒரு ஓட்டி எடுத்துக்கலாம். 1 2மா கட் பண்ணி மிக்சியில் போட்டு ஓட்டினோம் அப்படின்னாக்கா அந்த வடையோடு சேர்ந்து பிசைஞ்சு வடை செய்கிறப்ப நமக்கு எண்ணெயில் மிதக்காது. அந்த வாழைப்பூ நம்ம சின்னதாக கட் பண்ணி போட்டோம் அப்படின்னாக்கா எண்ணெயில் பிரிஞ்சு மிதக்க ஆரம்பிச்சிடும். நான் இப்படி தான் செய்வேன். இப்போ கட் பண்ணால் வாழைப்பூவை அதே மிக்சியில் போட்டு 2 ஓட்டி எடுத்துக்கலாம். நான் ஒரு வாழைப்பூ 100 கடலைப்பருப்பு எடுத்துக்கிட்டேன். சின்ன வாழைப்பூவாக இருந்தால் அதுக்கு, பெரிய வாழைப்பூவாக இருந்தால் கடலைப்பருப்பை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க. நான் சின்ன வாழைப்பூ இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கிறேன். இதை ஒரு ஓட்டி எடுத்துக்கிறேன். தண்ணியே ஊற்றலை, வெறும் வாழைப்பூ மட்டும்தான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அந்த அரைச்ச வாழைப்பூவை இந்த கடலைப்பருப்போடு சேர்த்துருவோம். தேவையான அளவு கட் பண்ண கருவேப்பிலை, கட் பண்ண சின்ன வெங்காயம் இல்லாட்டி பெரிய வெங்காயம், உங்களுக்கு சின்னதாக கட் பண்ணி போட்டுங்க. நான் இப்போ பல்லாரி வெங்காயம் 2 எடுத்துக்கிட்டேன். பச்சை மிளகாவும் 1 கட் பண்ணி வச்சுருக்கேன். நைஸாக வாயில் கடிப்படுற மாதிரி 2 வச்சுருக்கேன். நான் மிக்சியிலே அரைச்சி வச்சுக்கிட்டேன் கடலைப்பருப்போட. இதுக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்குவோம். போட்டுக்கிட்டேன். இந்த வாழைப்பூவும் கடலைப்பருப்பும் மிக்ஸ் ஆகட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு பார்த்துங்க. உப்பு போதும் அப்படின்னாக்கா அப்படியே நம்ம வடை தட்ட ஆரம்பிச்சிடலாம். இதில் இஞ்சி போட்டிருக்கோம். வாய்வுக்காக என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னாக்கா பூண்டு பல் இன்னும் 2 எக்ஸ்ட்ராவே போட்டுக்கிட்டேன். ஒரு பூண்டில் ஒரு பாதி பூண்டு நான் போட்டுக்கிட்டேன். இஞ்சி போட்டிருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வடை தட்டி போட்டலாம். குழந்தைங்க வாழைப்பூ சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தாக்கா அவங்களுக்கு மசால் வடை மாதிரி நினச்சிட்டு சாப்பிட்ருவாங்க. வாழைப்பூ கலந்துருக்கிறதே தெரியாது. வாழைப்பூ கொஞ்சம் பீஸ் கூட இல்லை பாருங்கள். இந்த மாதிரி அரைச்சாச்சு. எல்லாம் தட்டி போட்டு எடுத்துடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம வடையை தட்டி போடலாம். வடை ரெடி ஆயிடுச்சு. எடுத்துடலாம். செம டேஸ்ட்டாக இருக்குதுங்க வடை. மட்டன் போலாவே தோற்று போயிடும் அந்த அளவுக்கு. நான் அந்த கரம் மசாலாலாம் போட்டோன்னே அந்த டேஸ்ட் வந்துருச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். மற்ற எல்லாத்தையும் தட்டி எடுத்துடலாம். உங்களுக்கு
அப்படி அரைக்கிறப்ப தண்ணியாக போயிடுச்சு அப்படின்னு தோணுச்சுன்னா லைட்டாக அரிசி மாவு தூவிக்கங்க. ஒன்றும் இது கிடையாது, இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பாகவும் இருக்கும். மாவு வந்து அந்த கடல மாவு, கடலப்பருப்பு இந்த இதெல்லாம் அரைக்கிறப்ப தண்ணியாக போயிடுச்சுன்னு தோணுச்சுன்னா, வாழைப்பூவில் நல்லா புளிஞ்சிட்டு தான் போட்டு அரைக்கிறோம். அப்படி தண்ணி விட்டுருச்சு அப்படின்னாக்கா லைட்டாக அரிசி மாவு போட்டுட்டு பிணைஞ்சி சுட்டாலும் நல்லாயிருக்கும். 2 ஸ்பூன் போட்டுக்கிட்டு செய்யலாம். வாழைப்பூ வடை தயாராகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. கரம் மசாலா போட்டுக்கிட்டேன்னா, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போட்டுங்க, இல்லை பெருங்காயம் போட்டுக்கிறதுனால போட்டுங்க. கரம் மசாலா இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக போட்டிருக்கேன்.